ரீசெண்ட் டேஸாக மோகன் சி லாசரஸ் பாஸ்டர் பேசின வார்த்தைகள் வைரலாகவும் டிபேட்குரியதாகவும் போயிட்டுருக்கு. அவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, சபைகளுக்குள்ள ஆச்சரியமும் அதிசயமும் பெரிய வல்லமையும் நடந்துகிட்டே இருக்கணும். அதாவது ஏதாவது ஒரு வித்தியாசமான சம்பவங்கள் நடந்துகிட்டே இருக்கணும். ஒன்று ஹீலிங் பவராக இருக்கலாம், ஏதாவது ஒரு வல்லமைக்குரிய ஆண்டவருடைய அடையாளம் சபைகளில் நடக்கணும். அப்படி நடக்கக்கூடிய சபைகளுக்கு தான் விசுவாசிகள் போகணும். அப்படி இல்லாமல் சும்மா இயேசுவை பற்றி சொல்லிக்கிட்டே இருக்காங்க, ஒரு டீச்சிங்ஸ் மட்டும்தான் இருந்துகிட்டே இருக்குது அப்படின்னா அந்த சபைக்கு நீங்கள் போகாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு மோகன் சி லாசரஸ் அண்ணா சொல்லியிருந்தாங்க. இதை குறித்து பலர் டிபேட்குள்ளே இறங்கிட்டாங்க. சபைகளில் டீச்சிங்ஸ் தான் நடக்கும், வல்லமைகள் எதுவும் நடக்காது, அதிசயங்கள் எதுவும் நடக்காது. ஆனால் இந்த மோகன் சி லாசரஸ் இப்படி எதுக்காக சொல்கிறாரு, இது குழப்பத்தை உண்டு பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு பலர் உள்ளே வரிஞ்சு கட்டி இறங்கிட்டு பேசிகிட்டே இருக்காங்க. இதுக்கு ஒரு தெளிவான விளக்கம் கொடுக்குற வீடியோவாக தான் இந்த வீடியோ இருக்கும். ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் வாங்க. அற்புதம், வல்லமை, இந்த அதிசயம் இதெல்லாம் பழைய ஏற்பாடிலிருந்து புதிய ஏற்பாடு வரைக்கும் பார்த்தோம்னா யாரெல்லாம் செஞ்சாங்க அப்படின்னா நம்ம யெகோவா தேவன் செஞ்சாங்க. அதுக்கடுத்ததாக இயேசு கிறிஸ்து வந்ததுக்கப்புறம் இயேசு கிறிஸ்து செய்தாங்க. பிதாவின் வல்லமையோடு இயேசு கிறிஸ்து செஞ்சாங்க. இயேசு கிறிஸ்து போனதுக்கு அப்புறமா அவருடைய சீஷர்கள் செஞ்சாங்க. அவருடைய சீஷர்கள் செஞ்சதுக்கு காரணம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, அவர்கள் முழுமையாக இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டாங்க. இயேசு கிறிஸ்துவை முழுமையாக ஏற்றுக்கொண்டு விசுவாசித்து இந்த அற்புதத்தை அவங்க செஞ்சாங்க. இதெல்லாம் நாம் விசுவாசிக்கிறோம். அதே மாதிரி அவங்க மட்டும்தான் இந்த வல்லமையான காரியங்களை செய்ய முடியுமா அப்படின்னு கேட்டால் அது அவர்கள் மட்டுமே செய்யக்கூடிய விஷயம் கிடையாது. யார் யாரெல்லாம் இயேசு கிறிஸ்துவை நம்பி விசுவாசித்து செய்யக்கூடிய காரியம் நடக்கும், அதில் எந்த டவுட்டுமே கிடையாது. அப்போது பாஸ்டர்ஸ் மட்டும்தான் இதில் உருத்தானவங்களா? பாஸ்டர்ஸ் மட்டும்தான் இந்த மாதிரி அடையாளங்களை செய்ய முடியுமா? வல்லமையான காரியங்களை செய்ய முடியுமா? ஹீலிங் பண்ண முடியுமா? இந்த மாதிரி பிசாசுகளை ஓட்ட முடியுமா? அப்படிலாம் கேட்டோம்னா அது அவருக்கு மட்டுமே கொடுத்த வேலை கிடையாது. இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட நீங்களும் நானும் இந்த மாதிரி வல்லமைகளை செய்யக்கூடிய தகுதி உள்ளவர்கள் தான். இந்த மாதிரி தகுதிகளை உடையவங்களாக இருந்தோம்னா அந்த சபை உண்மையிலேயே வல்லமை உடைய சபை, அற்புதங்கள் செய்யும். அதில் பாஸ்டர்ஸை மட்டும் நம்ம குறை சொல்லக்கூடாது. அதில் இருக்கக்கூடிய விசுவாசிகளுக்கும் பெரிய பங்கு இருக்குது. அந்த சபையே வெளிச்சமாக இருக்கும். உண்மையாக ஆண்டவருக்கு பிரியமாக இருக்கக்கூடிய விசுவாசிகள் நிரம்பி இருக்கக்கூடிய சபை இந்த மோகன் சி லாசரஸ் பிரதர் சொல்கிற மாதிரி உண்மையிலேயே டெய்லி அற்புதத்தின் அடையாளத்தை வெளியில் காட்டும். நீங்கள் நான் சொன்ன வார்த்தைகளை நம்புனீங்கன்னா ஆமேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கமெண்ட் பண்ணுங்கள். இன்னொரு பதிவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி.